ஹாய், வெல்கம் டு இந்துஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான். நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் பார்த்தீங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் அண்ட் வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டூத் ப்ரஷ் பார்க்கலாம். நான் எப்போவுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தான் வாங்குவேன். பட் பிபிஏ ஃப்ரீ இருக்கான்னு பார்ப்பேன். செகண்ட் அட்ராக்டிவாக இருக்கான்னு தான் பார்ப்பேன், கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி. அப்புறமா ரொம்ப சின்னதாக ஹேண்டியாக அப்படி இருக்க மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து நீம் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து 3 மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி த்ரூ பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதோட ப்ரஷ்ஷோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து 4 வாங்கியிருந்தேன், 4 ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் பேம்புவும் இருக்குது, நீமும் இருக்குது. ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது, எய்தர் பேம்பு ஆர் நீம் அப்படி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் நீமே எடுத்துக்கிட்டேன். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கேன், நிறைய வாங்குவேன். பட் நான் இது வரைக்குமே எந்த வாட்டர் பாட்டிலும் நான் ரிப்பீட் பண்ணி வாங்கினதே இல்லை. பட் ஏன் இது நான் செகண்ட் டைமாக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான். வாங்கினதுலேயே பெஸ்ட்டு சிலிக்கான் சக்ஷன் நாசல் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், அது பைட் பண்ணி அது சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும். பட் இது வந்து ஒன்றுமே ஆகலை. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு 3 மந்த் மேலே இருக்கும். இது வரைக்கும் அது கொஞ்சம் மேபி லைட்டாக மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி பெருசாக எந்த டேமேஜும் இல்லை. லாக் அண்ட் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கும்போது 3 விஷயம் மட்டும் பாருங்கள். ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செகண்ட் பிபிஏ ஃப்ரீ, தேர்ட் வந்து ஃபுட் கிரேட். ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் நான் எப்போவுமே பிக் பண்ணுவேன். மற்றபடி பிளாஸ்டிக் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 320 ml வரைக்கும் வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். அப்புறமா ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, அவ்வளோ இதில் அட்டாச் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம கேரி பண்ணுறதுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஈஸியாக நம்ம ஹேண்டில் வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்றும் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம ஷோல்டரில் ஹேங் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ஹேங் பண்ணுறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேரி பண்ணுற மாதிரியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் எவ்வளோ தான் வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் ஒரு 1 மந்த் கூட இருக்க மாட்டுது. என் பசங்க ரொம்ப அதை பைட் பண்ணி உடனே அதோட சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகிடுதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பாட்டில்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் வாங்கினேன். நான் எப்போவுமே எந்த ப்ராடக்ட் கிட்ஸ்க்கு வாங்குறதா இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் க்ரையில் மட்டும்தான் வாங்குவேன். அது ஏன்னு தெரியல, நான் எப்போவுமே அதில் மட்டும்தான் வாங்குவேன் மோஸ்ட்டாக. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது பார்க்க. ஸோ இது என்னோடய ஓல்டு பாட்டில். பாப்பா பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு உடனே த்ரோ பண்ணிவிடுவான். ஸோ அதை தூக்கி போட்டு உடஞ்சிடுச்சு ஆக்சுவலி இந்த சைடில் ஒன்று. ஸோ அதுக்காக தான் நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன். மற்றபடி அந்த நாசல், சிலிக்கான் நாசல்லாம் அது ஒன்றுமே ஆகலை. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவன் நிறைய ரொம்ப பைட் பண்ணுவான். பட் பாருங்கள், எந்த ஒரு பெரிய டேமேஜும் இல்லை. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட வரும். அண்டு ப்ரஷ்ஷோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 250 சம்திங்.